வணக்கம் மக்களே, நான் உங்கள் யோகராஜன் பேசுகிறேன். பெரும்பாலும் இது மாதிரி கேஜுங்க வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணும்போது பைக்கு கார்களுக்கு செக் பண்ணும்போது இந்த ஓஸ் வளைச்சி செக் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி ஓஸ் டேமேஜ் ஆகிடும். பெரும்பாலும் அடிக்கடி கேஜ் மாற்றுற மாதிரி இருக்கும். இது எனக்கும் 4-5 இது மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு ஓஸெல்லாம். இதுவும் அது மாதிரி தான். இது கேஜ் ப்ராப்ளம். ஓஸ் நல்லாயிருக்கு. இது வந்து நார்மலாக இது அடிக்கடி ஃபால்ட் வருது, மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி ஒரு கேஸ் டப்பாகணும் வாங்கினேன். இது எப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி இந்த போல்டுங்க ஆயிடுச்சு, துருப்பிடிச்சிருச்சு, ரொம்ப கழட்ட முடியலை, அது மாதிரி இருந்தாக்கா இதை வச்சு நம்ம வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கழட்டிக்கலாம். இப்போ அது மாதிரி அந்த கேஜை எப்படி நான் ஓஸை கழட்டி மாற்றேன்னு பார்க்கணும். கேஜை வந்து இதை வேறு ஹீட் பண்ணோம்னா லைட்டாக இந்த ஓஸ் உருவிக்கும். இதை உருவி நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக இந்த இடம் கேஜை ஹீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த இடம் ஹீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உருவிக்கிறோம். பாருங்கள். வந்துடுச்சு பாருங்கள். ஹீட் பண்ணிவிட்டு பெரும்பாலும் இது புதுசாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். இனி அந்த வேலை கிடையாது. ஈஸியாக நம்ம இது மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உருவினாவே வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து எனக்கு வந்து கேஜ் நல்லாயிருக்கு. இந்த ஓசை மட்டும் மாற்றுறேன். இதோ வந்துட்டோமா. சொல்லிட்டேன். இது இப்போ ரெண்டுமே பக்காவாகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது பாருங்க. பக்காவும் இது மாதிரி வச்சுக்கிறோங்க. ட்ரை பண்ணி